ஹலோ குட் மார்னிங். நானும் விமல் சேனலுக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, வேலைக்கு போனோம். தலைமுடியெல்லாம் இருக்கு விட்டேன். வேலை செய்யணும். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு, சொந்த காரியம் எப்போ வரும்னு தெரியல. சொந்த வீடெல்லாம் ஆறாம வீட்டில் வேலைக்கு போடணும், சம்பாதிக்கணும். அது சம்பாதினா இன்னும் நிற்க போறதில்ல. டெய்லி ரொட்டேஷன் ஆகுதா மாசம் மாசம். சரி, என்ன கிளம்பலாமா? கிளம்பிட்டே இருக்கிறதா? அவங்க எங்க இருக்காங்களாம் தெரியல, போய் பார்க்கலாம். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். அக்ஷய் நகரில் இங்கதான் வேலை. ஒரு நம்ம தெரிஞ்ச ஓனரு கிட்ட ரொம்ப நாளா சொல்லி வேலை செஞ்சுக்கிறோம். இது பட்டி பார்க்கணும். மேஞ்சிரியடா. இந்த இடத்துலதான் இன்னைக்கு பெயிண்டிங் பண்ண போறோம். நீங்க பட்டி செஞ்சாங்க, நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சின்னம்மா வந்துக்குது வீட்டுக்கு. மேல ஸ்டெப் ஏறினுக்குது. கார் வாஷ் பண்ணோம். சரி, எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனா உடம்பு சரியில்லை சொன்னா, உடம்பு சரியில்லை மாதிரி தெரியல எனக்கு. என்னவா என்ன மாதிரி பாடி பில்டர் மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துருக்கேன். டிஷர்ட் கேவலமா இருக்குங்க. வேணாம், வேற டிஷர்ட் இருந்தா பாரு கொடு. அப்புறம் வாங்கணும் என்ன பண்றது? எல்லாம் அவங்க கட் பண்ணிக்கினா கூட விட்டுறா. நான் துணி வாங்கறதுக்கு யோசிக்க மாட்டேன்றேன்னு. சின்னம்மா இல்லையா என்னுடைய சின்னம்மா பங்காரம்மா அல்வா புஜ்ஜி ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அதான் வரல. அவன் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறான். மார்ச் எக்ஸாமா, அதனால சரி. ஆனா இப்பதான் லேப்டாப் எல்லாம் தூக்கின்னு வந்துருக்காங்க பாருங்க. துணி பாத்தியா? பாடி பில்டரு. என்ன பண்ற? நாம எல்லாம் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறோம். நான் ஆகல பார்க்கலாம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே ஷர்ட் கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. இல்லச்சு நம்ம ஷர்ட் கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. போறதா? இப்ப கிளம்புறதா? மடிவாளத்துக்கு சேஃப்டி பெல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் போட்டுக்கணுமா? என்னப்பா வேலை நடக்குதுல்ல? சார் எடுக்கிற வரைக்கும் அப்படி இல்லையா? அது லாக் எது இஷ்டம்ங்கிற ஆமா உனக்கு பெல்ட் நவீன போச்சு. இந்த கருப்பு ஜெர்கின் போட்டு அந்த வகையில அங்க கழட்டிடலாம். பெல்ட்டை பத்த மாட்டேங்குதா? ஆமா, இன்னும் கொஞ்சம் பெல்ட்டே அவ்வளவுதான் தாங்க. அவ்வளவுதானா? ஆமா, பெல்ட்டே பத்த மாட்டேங்க. சரியா போச்சு. பெல்ட் கூட பத்த மாட்டேங்க. பத்தம் பாரு பெல்ட். அவ்வளவுதான். ஆமாவா?
அவ்வளவுதான் பரவாயில்ல. வண்டி வெளியே நிக்க வச்சுக்கிறேன். ஒன்னும் ஆகுது. என்ன வேணும்? மிரரா? பாட்டு இல்லை, பாட்டு ஸ்லோ பண்ணாச்சு. அது காப்பி ரைட் வரலாம். சரி கிளம்பலாமா? ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. நீ 3 மிரர் எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ வருதாம்மா? என்ன வருதா காத்து? நான் சொன்னேன் அம்மா ஆட்டோல போயிடலாமான்ட்டு. ஏன் அம்மா கார் நிப்பாட்டணும் ரொம்ப கஷ்டம். பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இப்போ பாட்டு வரக்கூடாது, அதெல்லாம் பேக்ரவுண்ட் எடுத்துருந்தோம் பாட்டை. கரெக்டா? எப்பவும் வீடியோ பண்ணும்போது நம்ம சினிமா பாட்டு நல்லா போட்டுக்கணும். போட்டோஸ் எப்படியோ பொம்னலி கிட்ட ரீச் ஆயிட்டோம். ஆனால் எங்கெல்லாம் தெரியல, கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஜாஸ்திட்டான். இது பொம்னல்லி பிபிஎம்பி கிட்ட இருக்கும். இப்போ நான் சின்னம்மா வேற பார்த்துட்டு சின்னம்மா பாடிட்டு சின்னம்மாவை ஜிம்மு கிட்ட போறது இல்லையா? புஜ்ஜி வேற இப்போ ஸ்கூல்ல இருந்து வருவா. நான் 3 மணிக்கா? ஆமா. இன்னும் நைட் எல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ. ஆமா, இப்ப எல்லா ஸ்கூல்ல எக்ஸாம் கிட்ட வந்துச்சுன்னா புஜ்ஜி கூட அதே நிலைமை தான். அவன் எல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போனா அவன் நிம்மதியா இருக்க முடியாது. எக்ஸாம் படிக்கணும். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது 7-8 மணி வரைக்கும். இப்ப எல்லாம் 6ஆம் கிளாஸ்க்கே ஸ்டார்ட். அவன் நிம்மதியா ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருப்பான், அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் உடம்பு வந்துக்குதுமா. அப்பா வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் மோட்டாகிறான் பையன். கண்ணு வச்சாச்சு பையனை. இல்ல கண்ணு வச்சாச்சு. அவங்க அப்பா வந்துட்டு நல்லா கிவி ஃப்ரூட்ஸ், அப்புறமா அந்த இது என்னது அதான் ரேட் ஜாஸ்தி கிரேப்ஸ் நீட்டா வருதுல கருப்பு கலர், அது ஒரு கேஜி 300 ரூபாய். நவீனா பசி எடுக்கல, எனக்கு அப்ப சாப்பிட்டு வந்து பசி எடுக்கல. அப்ப இப்ப எடுக்குது. 6 பேர் அட்டானிக்கு வச்சு இப்ப நாம வீட்டுல இருந்தா பசி எடுக்கிறது இல்லம்மா. ஏதோ போக வேண்டியது ரைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ் மேலதான் போனோம். இப்போ மடிவாளத்துக்கு போனோம். பாதி ஜமோ பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. இப்போ பூனே, ஹைதராபாத், மைசூர் ரோடு தெரியுதா? பெங்களூர் அவங்கெல்லாம் போக போறது இல்லை, ஆனா அந்த ரோட்ல தான் போயிடும். எனக்கும் ஆசை பாலிக்கு போகணும். இல்ல அது என்ன ஊராது? என்னம்மா வேற ஆடு நக்குது? ஆமா, எந்த ரோடு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். நானும் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க ஒரு யாராவது தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாரிஸ் அந்த ஊர் ரொம்ப சூப்பரா இருக்கு. லண்டன் சூப்பரா இருக்குது. அது லொகேஷன் வந்துட்டு 2 கண்ணு பத்தல. கார்ல இன்னைக்கு ஜாலியா போயின்னு இருக்கு, நல்லா இருக்குது ஜாலி.
ஃபோர்ட் ஐகான் சார் நான் வச்சிருக்கிறது ரைட் அண்ட் சேஃப்டி அதே ரைட் லெஃப்ட்ல இன்டிகேட்டர் போட்டு போங்க அதே லெஃப்ட்ல போங்க அதே டவுன்ல இருந்துங்கோ பிரிட்ஜ் டவுன் இறங்கிக்கிறா அம்மா இதேனா தாவரிக்கரையா அவரு கடையில் இதான் மடிவாளா உள்ள கிட்ட கூட நம்மள நீ யாருக்கு கேட்டு எல்லா ஊர் எந்த ஊருமே மறந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆஞ்சனியா அப்புறமா இது ராம் மந்திர் நிப்பாட்டிடுறாங்களா அவ்வளவு பஸ்ஸுக்கு அந்த மூணு நிப்பாட்டின சென்டர்ல வந்து நிப்பாட்டிடுறாங்க பஸ் டிஸ்டர்ப் விட்டுருக்குதா அப்படியே போகுதா மூடிக்கு நான் சீக்கிரம் போறேன் லேட்டா பாருங்க லெஃப்ட்ல உங்களுக்கு கோயில் தெரியுது பாரு அப்படிதான் போவேன் லெஃப்ட் டர்ன் பண்ணுவேன் சீக்கிரம் வண்டி வருது இந்த ரோடா அதான் பாவம் லேடிஸ் கூட கஷ்டப்பட சாப்பிட்டுருக்காங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ரத்னா கிளினிக்னா எந்த ஹாஸ்பிட்டல் நான் எப்போ நான் வந்துக்கிறேன் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆனா இந்த ரோட்ல பாத்துக்கிற மாதிரி ஒரு ஓடான ரோட் தான் ஓடான ரோடு தான் நவீனா கூட வந்திருந்தப்ப என்ன இந்த ரோடு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்ப சொல்லு யார் கூட வந்தேன்னு கேட்டுருக்கேன் ஹலோ ஆக இவக்கு ಬಂದ எங்க இருக்குது ஹாஸ்பிட்டல் இறங்க மயிறு பெல்ட் சீட் பெல்ட் கிட்ட வந்திருக்கோம் நாமெல்லாம் சின்னம்மா ಅಲ್ಲ ಮಾಮ ಅಲ್ಲ ಮಾಮ ಮಾಮ ಅಂಬರಿ 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 ಅಂಬರ್ 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 கார்ல உட்காந்து ரெக்கார்டு மொட்டை பாக்ஸ் சின்னம்மா மொட்டை பாருங்க வந்துட்டான் கார்ல வெஜ் பாப்ஸ் ತಗೊಳ್ಳಿ வெஜ் பாப்ஸ் அம்மா ನಿನಗೆ ஆமா எங்க அம்மாக்கு ஒரு வெஜ் பாப்ஸ் எக் பாப்ஸ் எங்க அம்மாக்கு ஒரு எக் பாப்ஸ் சின்னம்மாக்கு சின்னம்மா ನಿನಗೆ சின்னம்மா ಚಾಕ್ಲೇಟ್ ಶಾಪಿಂಗ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಯಾರು வாங்கி ತಂದೆ ಅದಂಗ ವಾಂಗಿ ನಮ್ಗೊಂದು எனக்கு ஒரு எக் பாப்ஸ் நானா வீட்டுக்கு கிளம்புறதா இல்லம்மா 34 வயசு ಇದೆ ನಾನು பெல்ட் ஆக்கலி அது ஓபன் பண்ணி 4 வருஷம் ஆகுதா நீ அப்புறமா செக்அப் போய்க்கிற இங்க அப்போ வந்து அம்மா அந்த காலத்துல நீ அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு இந்த ஏரியா கடையில் ஆல்ரெடி இந்த கறிக்கடை ஒன்று இருந்துச்சு அப்போதுல இருந்து இதா எந்த கடை கறிக்கடை என்ன போலாமா நான் போல எனக்கு பசி இருக்கு ஹோட்டல்ல மட்டும் சாப்பிடணும் முன்னாடி